ஹாய் மக்களே, வெல்கம் டு ஆனந்தி வைரல் அப்டேட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராஜி உண்மையை சொல்ல போகிறேன்னு சொல்லிக்கிட்டே அவங்க அத்தையை பயமுறுத்திட்டு வெளியே வந்து ஒரு கார் மேலே விழுந்துடுறாங்க. அப்போ பார்த்தா பாண்டியனும் வந்துடுறாரு. என்னம்மா ராஜி இப்படி வர அப்படின்னு பார்த்தா அந்த காருக்குள்ளேருந்து பொண்ணு வீட்டுக்காரங்க இறங்குறாங்க. பாண்டியா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டே அவர் இறங்குறாரு. சொல்லுங்கண்ணே, என்ன இந்த பக்கம் ஏன் இப்படி வந்திருக்கீங்க? இல்லை, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறோம்ப்பா. உன் மச்சான் பையனுக்கு பார்க்காத கேள்விப்பட்டோம். சரி, நல்ல குடும்பம் தானே, அதனால தான் இங்கே பார்க்கலான்னு வந்தோம். எப்படிப்பா, நல்ல குடும்பம் தானே, நம்ம கொடுத்து வாங்கினா ஒன்றும் பிரச்சனை வராதுலன்னு பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்க சக்திவேல் வந்து அதை பார்த்துட்றாரு. வந்து பார்த்துட்டு போய் அவங்க ஃபேமிலியில் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வர்றாரு. நீங்கள் இவர்கிட்டலாம் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இவங்க உங்கள் தங்கச்சி வீட்டுக்காரர் தானே, அதனால தான் இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப நாள் முன்னாடி ஓடி போன கழுதையும் இப்போ ரீசெண்டாக ஓடி போன கழுதையும் எங்கள் வீட்டு பொண்ணுங்களே கிடையாது அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாரு. அம்மா, ஏன்டா எல்லோரும் இப்போ குடும்பத்தோட வெளியே நிற்கிறீங்க அப்படின்னு பாண்டியனை பார்த்து கேட்குறாரு. இவளால் தான், ராஜியால் தான் என் பையனுக்கு 2 தடவை கல்யாணம் நின்றுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன, இந்த குடும்பத்தோட சந்தோஷத்தை கிடைக்கிறதா ஒரு லட்சியமாக வச்சுட்ருக்கியா அப்படின்னு ராஜியை பார்த்து அவர் கேட்குறாரு. இதெல்லாம் நீயே செய்கிறியா இல்லை இந்த குடும்பத்தில் அவங்க சொல்லி செய்கிறியா? அதுக்குள்ளே ராஜியோட அப்பா, வேண்டாம் சக்தி, வந்திருக்கவங்க விருந்தாளிங்க முன்னாடி நீ பிரச்சனை பண்ணாத, வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. அதையும் மீறி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. இவங்களால தான் எங்களுக்கு கசங்க, இவங்களால தான் எங்களுக்கு அவமானம்னு. ஒரு வழியாக சமாதானமாக எல்லோரும் போய் உள்ளே போகலான்னு சொல்லும்போது ராஜி, ஒரு நிமிஷம் மாமா, எனக்கு ஒன்று பேசணும். மீன் வந்துட்டு, வேண்டாம் ராஜி, வா போயிடலாம். இல்லை, நான் ரொம்ப நாளாக என் மனசுக்குள்ளே வச்சிட்ருக்கேன் மாமா, நான் அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போகட்டுமா, நான் சொல்லட்டுமா மாமா அப்படின்னு வந்து பாண்டியன் கிட்டே கேட்குறாங்க. ராஜி எங்கப்பா, எதுக்கே தேவையில்ல இப்போ நாடகம், எல்லாம் வாங்க உள்ளே போகலாம், நில்லுங்க, நான் பேசுகிறத கேட்டுட்டு போங்க அப்படின்னு ராஜி கத்துறாங்க. என்னமோ நான் ஓடி போனதுனால குடும்பம் மானமே போச்சுன்னு சொன்னீங்களே, எனக்கு என்ன ஓடி போகணுன்னு ஆசையா? நான் தான் உங்கள் எல்லாரும் காலையும் விழுந்து கெஞ்சினேன்ல, எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், நீங்கள் தான் அதை கேட்கல, உங்களால் தான் நான் ஓடி போனேன். சரி, உங்கள் பேச்சை கேட்காம தான் போனேன், ஆனால் நல்லா தானே இருக்கேன், இவங்க எல்லாம் என்னை ராணி மாதிரி வச்சுருக்காங்க, எனக்கு எந்த குறையும் இல்லை. இது எல்லாத்தையும் விடுங்க, நான் தான் யாரோன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்போ நான் டியூஷன் எடுத்தால் என்ன பண்ணால் உங்களுக்கு என்ன? நான் அன்றைக்கி டியூஷன் எடுக்க போனது எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது. அது நானாக எடுத்த முடிவு, அது என்னுடைய விருப்பம். இது ஏன் உங்கள் குடும்பமான போச்சுன்னு அன்றைக்கி அந்த பேச்சு பேசுனீங்க? உங்கள் பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்படியே இருந்துட்டு போக வேண்டியது தானே? நான் அவங்க எதிர்க்க வந்தால் பிரச்சனை, எதிர்க்க நின்னா பிரச்சனை, நான் நடந்தால் பிரச்சனை, எல்லாம் இப்படியே தானே சொல்லிட்டு இருக்கீங்க. பாருங்கண்ணே, நம்ம வீட்டில் வளர்ந்தது, நம்ம சோறு போட்டு வளர்த்தது, நமக்கு எப்படி நிரந்தரமான அவமானத்தை தேடித்தரலான்னு சொல்லி எப்படி பேசுகிறா பாருங்கண்ணே. இவன் ஊர் உலகத்தில் ஆம்பளை பசங்க தான் பொறுக்கித்தனம் பண்ணிட்டு குடும்பத்துக்கு கெட்ட பேர் வாங்கி தருவானுங்க, பொட்ட பிள்ளைங்க தான் கௌரவத்தை வாங்கி தருவானுங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, என் பையன் தான் இந்த குடும்ப கௌரவத்தையே காப்பாற்றுறது. உங்கள் பையன் பொறுப்பாக இருக்கான்னு சொல்கிறான்னு பாருங்கள், அதை மட்டும்தான் என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன், எனக்கு என்ன குறைச்சல்? நான் என்ன பண்ணேன்? நான் என்ன உன்ன மாதிரி குடும்பத்தை ஏமாத்திட்டு ஓடியா போனேன்? அதான் அவன் என்ன பெரிய வக்கீல் மாதிரி பேசுகிறா, சொன்னாலும் சொல்லலைனாலும் என் பையன் ஒழுக்கம் தாண்டி, அப்பா பேச்சை மீற மாட்டான், நான் கை காட்டுற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ரொம்ப உறுதியாக இருக்கான். ராஜவங்க அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகி, போதும் எல்லாம் வாங்க, ஆளுக்கு பேசுனது போதும். ராஜி, இருங்க, எல்லாரும் எல்லாத்தையும் பேசிட்டீங்களே, நான் பேசுகிறதையும் கேட்டுட்டு போயிடுங்க. நான் இந்த பொறுப்பான பையனோட லட்சணத்தை சொல்கிறேன், கேட்டுட்டு போங்க. சரவண மாமா கல்யாணம் நிற்கக்கூடாது, கல்யாணத்தை எப்படியே நிறுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு இவர் என்னையும் மீனாக்காவையும் கடத்தி வச்சுட்டாரு, தெரியுமா உங்களுக்கு? பொண்ணு வீட்டுக்காரங்க அதிர்ச்சி ஆகிட்டாங்க, எல்லாரும் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. என்னடி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அத்தை கேட்குறாங்க. ஆமாம் அத்தை, இவங்க என்னையும் கடத்திட்டாங்க, மீனாக்காவையும் கடத்திட்டாங்க. மீனாக்கா, நீங்கள் சொல்லுங்கள் மீனாக்கா, என்ன உண்மைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, மீனா, ஆமாம் மாமா, எங்களை கடத்திட்டாங்க, அப்போ நாங்களே தான் இங்கே தப்பிச்சு வந்தோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. என்ன இதெல்லாம் நம்ப சொல்கிறியா? என்னால் இதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லும்போது, இந்த பக்கம் பாண்டியன் எதிர், ஏண்டா எதோ பண்ணிகிட்டு இருந்தேன், கடைசியில் என் வீட்டு மருமகளை கடத்துகிற அளவுக்கு ஆயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடின்னு அடிக்கிறாரு. அப்புறம் மிரட்டுறாரு, இன்னொரு தடவை என் வீட்டு பக்கத்தால் வச்சு படுத்திங்கன்னா அவ்வளோதான், நான் என்ன பண்ணுவேனே எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு உள்ளே வந்துடுறாரு. எல்லாரும் உட்காந்து டைனிங் டேபிளில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி ஒருத்தரோட கருத்தை கேட்டுட்ருக்காங்க. அப்படி சொல்லும் போது, ஏமா இதை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் பாண்டியன் சொல்கிறார், இனியாவது மீனா ராஜி என்ன நடந்தாலும் முதல்ல எங்ககிட்ட சொல்லுங்கள், அப்போ தான் எங்களுக்கு தெரியும். என்னப்பா மீனா, சரின்னு சொல்லுப்பா மீனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் மீனாவும், சரி மாமா, நான் என்ன நடந்தாலும் சொல்கிறோம், எதுவும் மறைக்காதீங்க, புரியுதா? சரி, போய் எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இங்கே ராஜி வீட்டில் பாட்டி வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்ண? ஏன்னா எவனாவது ஒரு பொம்பளை பிள்ளை கடத்துவானாடா, அந்த பொண்ணுங்க போய் எனக்கு கேஸ் கொடுத்துருந்தா உனக்கு என்னடா ஆயிருக்கும், ஏன்டா கடத்தினேன் ஏன்னு சொல்லி அவங்க அம்மா அவனை திட்டிகிட்டு இருக்காங்க.
அவர் இருந்துட்டு என்ன சொல்கிறார், சக்திவேல் நீ சும்மா இரு, நம்ம பையன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான், அவள் தான் சொல்கிறாங்க அதுக்காக அதை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி பேசவே அவன் வந்துட்டு நான் ஒன்றும் கடத்தலைன்னு சொல்லவே வந்து பெரியப்பா அடிச்சிடுறாரு. என்னென்னு நம்ம பையனையே அடிக்கிறீங்க, உங்கள் கஷ்டம் எங்கள் கஷ்டம் மாதிரி நாங்கள் நினச்சோம், ராஜியால் தான் இந்த கல்யாணம்லாம் நின்று போச்சு, நீங்கள் என்னடானா இப்போ என் பையனே அடிக்கிறீங்க, நல்லா இருக்குன்னு நல்லா இருக்கு, நீங்கள் பண்ணுறதெல்லாம் நல்லா இருக்கு, இதுக்கு உங்களோட பிரச்சனை வந்து நாங்கள் ராஜியை கடத்திட்டேன்னு சொன்னதுனால தான், இதுவே வேறு ஏதோ பொண்ணை கடத்திருந்தா நீங்கள் அடிச்சிருப்பீங்களா, அப்படியெல்லாம் இல்லைடா, எந்த பொண்ணை கடத்திருந்தாலும் அடிச்சிருப்பேன், யாராவது பொண்ணை கடத்துவாங்களா, இல்லைண்ணே உங்களை வந்து இவனை ரொம்ப சொந்த பையன் மாதிரி நான் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினச்சேன், ராஜி என் சொந்த பொண்ணு மாதிரி பார்த்தேன், ஆனால் பார்த்தீங்களா இவனுக்கு நீங்கள் பெரியப்பாங்க நிரூபிச்சிட்டீங்க, உங்கள் கஷ்டம் என் கஷ்டமாக நினச்சினேன்ல, அதனால தான் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, போதுண்ணே போதும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கேருந்து போயிடுறாரு. ராஜி காலேஜ் போகும்போது அவரும் கூடயே போகிறாரு. ஏன் எனக்கு காலேஜ் போக தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது, அப்படி இல்லை, சரி இவர் கடத்தினான்னு வேற சொல்கிற, இப்போ பிரச்சனை வேற பண்ணியிருக்கோம், சரி உனக்கு துணையாக இருக்கட்டுமேன்னு சொல்லி தான் வந்தேன், என்ன பேக்கில் ஆயுதம்லாம் வச்சுருக்கியா அப்படின்னு அவங்க 2 பேரும் பஸ் ஸ்டாண்டில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. காலேஜ் வரைக்கும் தான் வருவியா இல்லை எப்படி, இல்லை உனக்கு வேணும்னா சொல்லக்கூடியே வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் என் அண்ணன், அவனால் என்னை ஒன்றுமே பண்ண முடியாது சரியா, நீ அதனால் தைரியமாக போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா மீனாவை பார்க்க செந்தில் வந்திருக்காரு. அவர் காலையிலேருந்து சாயந்தரம் மீனா பத்திரமா இருக்காங்களான்னு பார்க்குறாரு. மீனா சொல்கிறாங்க, இப்படியே டெய்லி வந்தீங்கன்னா உங்களை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாங்க, இப்படி பண்ணாதீங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை வராது, ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நாள் முடியும் போது எல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க அத்தை மருமகங்களாம் உட்காந்து பேசுகிறாங்க. அவங்க அத்தை காய் வெட்டிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, எப்படித்தான் எங்கள் அண்ணனுங்களுக்கு இப்படி வருதோ தெரியல, என் அண்ணன் பையன் இவ்வளோ மோசமாக இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சுருக்கான், ஏண்டி உங்கள் சித்தப்பா எப்படி பேசுவான், அப்படியே யோகியஸ்தா மாதிரி இப்படி வளர்த்து வச்சுருக்கான் அவன் பையனை, என்ன ஏன் சித்தப்பாங்கிறீங்க, உங்கள் தம்பி தானே அவர், என்ன எல்லாத்தையும் ஏன் மேலே போடுறீங்க, சரி எங்கள் அண்ணன் வச்சுக்கலாம் விடு, இப்படி பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ தான் வந்து மயிலுக்கு ஒரு டவுட்டு, கல்யாணம் நிற்கணுன்னா ஏன் அவர் வந்து உங்களை கடத்தணும், உங்களை கடத்துறதுனால என்ன வந்திருக்கு, எனக்கு இதுதான் புரியவே இல்லை காலையிலேருந்து அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ராஜீவ் மீனவும் சிரிச்சிட்டே சொல்கிறாங்க, சொன்னால் ஷாக் ஆகிடுவீங்க, ஆனாலும் சொல்கிறோம், அன்றைக்கி நைட் என்ன நடந்துச்சு, உங்களுக்கு காற்று வரலன்னு சொல்லி நீங்கள் தான் வந்து ரூமு மாதிரி போனீங்க, நாங்கள் மணமகள் ரூமில் படுத்துட்டு இருந்தோம், ஆக்சுவலாக கடத்த வேண்டியது உங்களை தான், அவனுங்க மாற்றி எங்களை கடத்திட்டானுங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கு தான் அவங்க அத்தை கேட்குறாங்க, ஏன் அவனுங்களுக்கு அந்தளவு கூட அறிவு இருக்காது, உங்கள் கழுத்தில் வந்து தாலி இருந்துச்சுல்ல, அப்புறம் எப்படி உங்களை கடத்துவானுங்க, வந்தவங்க அப்பரண்டி சத்தை, அதனால தான் அவனுங்க மணமகள் ரூமில் மாமா தூங்கி இருந்தால் கூட அவரே சேர்த்து கடத்திட்டு போயிருப்பானுங்க, அந்த அளவுக்கு அவங்களுக்கு அறிவில்லாதவனுங்க. அதனால தான் மயில் வந்து பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க. நிஜமாலுமே வாமினா என்ன தான் கடத்த பார்த்தாங்களாம், ஐயோயோ என்னெல்லாம் கடத்திட்டு போயிருந்தா என்னால் உங்களை மாதிரி தைரியமாக தப்பிச்சு கூட வந்திருக்க முடியாதே அப்படின்னு புலம்புறாங்க. அத்தா சொல்கிறாங்க, சரி விடு, உன்னை தான் கடத்துறல்ல, போய் அடுத்த வேலையை பாருப்போ அப்படின்னு சொல்லி எல்லாரும் கலைஞ்சு போயிடுறாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.